உங்கள் பர்ஃபெக்டான சிக்கன் குழம்பு. தேங்காய், சோம்பு, சீரகம் எல்லாம் வறுத்து அரைச்சு சிக்கன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சு தோசை, இட்லிக்கெல்லாம் வந்து அப்படி தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் வந்து சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசியும் ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதையும் ஆற வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆறுற கேப்பில் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 3 காஞ்ச மிளகா, 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா வந்து அது வதங்கும். அந்த கேப்பில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தேவையான அளவு தண்ணி விட்டு அது ஒரு கொதி வந்த பிறகு அதை வந்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான வறுத்த அரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.